நடிகர் அஜித்குமாரின் தாயார் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமான நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நடிகர் அஜித்குமாரின் தாயார் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்துல இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இப்போது ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து அந்த இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு காலையில நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்குறைவால் காலமானார். அவருடைய உடல் ஈஞ்சம்பாக்கம் இல்லத்துல உறவினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நடிகர் அஜித்குமார் துபாயில இருந்த நிலையில நேற்று இரவு அவர் சென்னை திரும்பினார். இன்று காலை 8:30 மணிக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்போது அந்த இல்லத்துல இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானம் கொண்டு செல்லப்படுகிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்துல நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணிக்கான அந்த இறுதி சடங்கு நிகழ்வு எல்லாம் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே மாதிரி திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்திருந்தாங்க. திரை பிரபலங்கள், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்கள் என ஏராளமானோர் நேரில் ஈஞ்சம்பாக்கம் இல்லத்துல நடிகர் அஜித்குமாரின் தாயாருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு அஜித்குமார் தாயாரின் உடல் கொண்டு செல்லப்படும். அங்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெறும். இந்த இறுதி சடங்கு அப்படிங்கிறது முக்கியமான நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் மட்டும் நடைபெறும் அப்படின்னு நடிகர் அஜித்குமார் குடும்பத்தின் சார்பில் நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு நடிகர் அஜித்குமாரின் தாயார், அஜித்குமாரின் தந்தை இறந்த போதும் இதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இறுதி சடங்குல பங்கேற்றிருந்தாங்க. வேற யாரும் வர வேண்டாம் என்ற வேண்டுகோள் நடிகர் அஜித்குமாரின் குடும்பத்தினர் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. இப்போதும் அஜித்குமாரின் தாயார் மறைவுக்கும் அந்த இறுதி சடங்கு அப்படிங்கிறது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மத்தியில நடைபெறும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இறுதி ஊர்வலத்துல கூட அஜித்குமார் உள்ளிட்ட அவருடைய சகோதரர்கள், நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே உடன் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்துல இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் தகனம் செய்யப்படவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.